ஹாய், இது ஒரு மினி கூட. நம்ம பிகினர்ஸ் கற்றுக்கலாம். இப்போ கூட பின்ன தெரியாதவங்களாம் இதை நம்ம போட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 அடி ஒயர் கட் பண்ணிக்கணும். 1 2 3 4 4 கட் பண்ணிக்கிட்டோமா? இதில் நம்ம ஒரு அடியை மட்டும் அளந்து முடிச்சு போட்டுக்கணும். ஒரு அடியாக அளந்து முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுக்கணும். அளந்து முடிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து இது மாதிரி நம்ம 7 ஒயர் எடுத்துக்கணும். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு அளந்து இன்னொரு ஒயரை நான் எப்படி முடிச்சு போடணும்னு காட்டுறேன். இது மாதிரி அளந்துக்கோங்க. 4 அடி அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி விட்டு இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுக்கிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணோம்ல 4 அடியில், அதில் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்து முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து அந்த இடத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் எட்ஜஸ் வந்து அது கூட அளந்து நம்ம மடிச்சுக்கணும். இந்த இடத்த மடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம இதான் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர். இந்த ஒயிட் கலர் தான் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர்னு நினச்சிக்கோங்க. அது வரைக்கும் அளந்து அதையும் மடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த 7 ஒயரையும் இந்த ஒயிட் கலர் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 7 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எல்லா ஒயரையும் நம்ம இந்த முச்சி போட்ட இடத்துலேருந்து அளந்துக்கிட்டு இந்த ஒயிட் கலர் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ நான் 7 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ 6வது ஒயர் போடுறேன். இதான் லாஸ்ட் ஒயர், 7வது ஒயர் போட்டு மடிச்சு இங்கே பாருங்கள் 7 லைன். 1 2 3 4 5 6 7 7 லைன் போட்டோமா? முடிச்சு போட்டதெல்லாம் இந்த ஒரே பக்கமாக தான் இருக்கணும். இப்போ வந்து இதை அளந்து எப்போ போல கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 7 லைன் போட்டோமா? இதான் நம்மளோட சென்டர் லைன். முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இப்போ 7 வரிசை போடணும். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, மொத்தம் 7. இது 7. இந்த பக்கம் மேல் சைடு 3 வரிசையும் கீழ் சைடு 3 வரிசையும் போடணும். அதுக்கு நான் இந்த மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். அளந்து அது மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் போட்ட மாதிரி எல்லாம் லைனாக போட்டுக்கணும். டைட் பண்ணிக்கோங்க.
இங்கே பாருங்கள். இப்போ ஒரு லைன் போட்டோமா, இந்த ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட் போட்டலாம் அந்த ஒயரை வச்சு அளந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இது மாதிரியே இப்போ நம்ம மேல் சைடு ஒரு 3 லைன் போடணும். ஒரு லைன் போட்டாச்சு, இன்னும் 2 லைன் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்னும் 2 லைன் போட்டதுக்கப்புறம் இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் 3 லைன் போடணும். போட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் 7 லைன் போட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் கொடுத்து சைடு வால் போடணும். 7 லைன் 1 2 3 4 5 6 7 சைடு வால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து நீங்கள் எது வேணாலும் எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ கலர்லேருந்து ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது நம்ம வந்து லேடர் நாட் போட்டு தான் இந்த சைடு வால் ஃபுல்லாக லேடர் நாட் போட்டு தான் முடிக்க போகிறோம். கார்னர் எப்படி திருப்புறேன்னு பாருங்க. இங்க எப்படி வருது, இங்க முக்கோண ஷேப்ல வருதா, இதான் கார்னர் திருப்புறது. இப்போ இங்க இந்த கார்னர் இருக்கா, இந்த வயர்லயும் இந்த வயர்லயும் நம்ம போடுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு இப்படி ஆகும். அதனால தான் இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஒயர்லேயும் நாட் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ஒயர்லேயும் நாட் போடுவோம். ரெண்டு கார்னரையும் நம்ம திருப்பிட்டோம். இப்போ இங்கே 3வது கார்னர் இதில் வந்து இப்படி போட்டு 3வதுல இங்கே இந்த ஆனியன் பிங்க்லேயும் ஆரஞ்சு கலர்லையும் அதேமாதிரி இங்கே ப்ரௌன் ஆனியன் பிங்க் இந்த மாதிரி கார்னர் திருப்பிட்டு காட்டுறேன். லேடர் நாட் எப்படி போடுறது நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் நாட்டாக இது லாஸ்ட் நாட்டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை இப்படி லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மஞ்சள் கலர் ஒயருக்குள்ள லாஸ்ட் நாட் போட்டுறேன். ரன்னிங் ஒயர் அதை இப்படி மடிச்சுக்கணும். இப்படி முடிச்சுக்கிட்டு இந்த லூஸ் பண்ண இந்த ஒயரை விட்டு இந்த மேல் நோக்கி போகிற ப்ளூ கலர் ஒயரை இப்படி விட்டு இழுத்திக்கணும். இழுத்து லேடர் நாட் ரெடி. அப்படியே நீங்கள் இந்த நாட்டு எடுத்து அப்படியே மேலே இது போட்டு போகணும். நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம்ல அந்த ஒயர் இருக்கும், அதை நீங்கள் உள்ளே சொருகி விட்டுருங்க. ஏன்னா கூட வளர உங்களுக்கு குட்டி கூடன்றதுனால இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அப்போ சொருகிறதுக்கு நீங்கள் கையோட சொருகி விட்டுருங்க. சும்மா ஒரு 4 நாட்டில் சொருகிட்டு கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கட் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் லேடர் நாட் போட்டு சைடு வால் போடலாம். லேடர் நாட் போட்டாச்சா, நெக்ஸ்ட் லைன் இந்த ஒயரை இப்படி இருக்க ஒயரை இப்படி எடுத்து நெக்ஸ்ட் லைன் எப்பவும் போல போட்டு வேண்டிட்டோம். மொத்தம் நம்ம 7 லைன் போடணும்.
சைடு வாலில் 7 லைன் போடணும். அப்படியே சுற்றி சுற்றி போட்டு போக வேண்டியது. ஒரு லைனுக்கும் நீங்கள் லேடர் நாட் போட்டு வரணும். இப்போ இதான் நம்மளோட ஸ்டார்டிங் நாட்டு. இப்போ இதை சுற்றி போட்டுட்டு வந்து இந்த இடத்துல முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இதை லூஸ் பண்ணி அந்த அந்த ரன்னிங் ஒயர் அப்படி மடித்து நம்ம சுருக்கணும். இது மாதிரி சுருக்கி போட்டு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் 7 லைன் போட்டுட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், 7 லைன் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 லைன் போட்டாச்சு. இப்போ இந்த முடிச்சு போட்ட சைடு இருக்குல்ல, இந்த முடிச்சு போட்ட 7 லைன் 7 ஒயரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ஒயரையும் உள்ளே சொருகி விட்டுருங்க. நான் இங்கே லைடர் நாட் போட்டு உள்ளே சொருகிட்டேன் முடிச்சுட்டு. அதுக்கப்புறமேட்டு இந்த இந்த முடிச்சு போட்டிருக்க இந்த ஒயரை மட்டும் விட்டுட்டு 7 ஒயரை மட்டும் விட்டுட்டு மீதி சுற்றி உள்ளே சொருகி விட்டுருங்க. எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன். இந்த ஒயரை எடுத்து 2வது நாட்டிலேருந்து சொருகணும். ஃபஸ்ட்டு நாட்டிலேருந்து சொருகினாலே கழண்டுக்கும், அதனால் அந்த நாட் கழண்டுக்கும். அதனால் 2வது நாட்டிலேருந்து சொருகணும். அப்படியே நேரம் சொருகி விட்டுருங்க. 4 லைன் 4 நாட்டு 5 நாட்டு கிட்ட சொருகினா போதும். மீதி வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி இங்கே இருக்கல, இங்கேருந்து நாட்டில் இருந்து நீங்கள் சொருக ஆரம்பிக்கணும். அது மாதிரி ஃபுல்லாக இந்த 7 ஒயரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா வயரையும் சொருக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சொருக்கிட்டு எக்ஸஸ் ஒயர்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போது இங்கேருந்து எப்படி நாட் போடலான்னு பார்க்கலாம். ஒயர் எடுத்துக்கோங்க, இவ்வளோ இன்ச் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இவ்வளோ தூரம் விட்டுட்டு அந்த ஒயரை மடித்து நாட் போட்டுக்கோங்க. மறுபடியும் அவ்வளோ தூரம் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வேற கலர் என்கிட்ட நிறைய வேஸ்ட் கூட போட்டு மீதி ஒயர்லாம் இருந்துச்சு. அதை வச்சு நான் கலந்து பின்னுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கலரில் கூட 2 கலர் ஒயர் வச்சு கூட இந்த புல் கூடையும் பின்னிக்கலாம். மொத்தம் நீங்கள் இது மாதிரி 7 லைன் பின்னணும். நான் இப்போ 2 லைன் பின்னிட்டேன். இன்னும் 5 லைன் பின்னிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 1 2 3 4 லைன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் 7 லைன் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட ஒயர் கம்மியாக இருக்கிறதுனால நான் 4 லைனோட நிறுத்திக்கிட்டேன். இந்த லாஸ்ட் லைன் வந்து இந்த 7 லைன் இருக்குல்ல, அதில் 4ல் மட்டும் போடணும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று விட்டுடணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு எதனா ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நாட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நான் சொருகி விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த பக்கத்தில் ஒயர் கொடுத்து பின்ன போகிறோம். ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மண்ணில் இருக்க அப்படி லைனாக பின்னி வர வேண்டியதான்.
இப்போ இந்த 3 ஒயர் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம நெல்லிக்காய் நோட் போடுவோம். இதெல்லாம் உள்ள சொருகி விட்டுலாம். அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டில் இப்படி போட்டுக்கோலாம். இதில் வந்து செகண்ட் லைனில் நான் இந்த ஒயரை சொருகியிருக்கேன். இந்த அளவுக்கு போதும். அதே மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு நாட் விட்டு உள்ள சொருக்கிடுங்க.